Yeah. So நம்ம என்ன வந்து பார்த்தோம், we saw that அவ அவ தண்டகாரணி வந்துட்டா, அகஸ்தியர்கிட்ட எல்லாம் வாங்கிட்டா. என்ன வாங்கிட்டா? ஒரு வாள் வாங்கிண்டா, அப்புறமா ஒரு போ வில்லு வாங்கிண்டா, அக்ஷயம் இல்லாத, அதாவது க்ஷயமே ஆகாத, நாட் பெரிஷபிள் ஆரோஸ், அவள 2 குவிவர் இவ்வளவும் கொடுத்தார். அகஸ்தியர் கொடுத்தார். கொடுத்துட்டு இவாளும் இருக்கா. அப்புறம் அகஸ்தியர் சொல்ற, சீதா வந்து, சீதாவை பார்த்தாலே வந்து, சீதாக்கு வந்து நான் வந்து அப்பாவை வந்து எனக்கு நல்லா தெரியும், நானும் அவளுக்கு ஒரு அப்பா மாதிரி தான். அவ வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு தர்ம பத்தினி அப்படின்னா அவதான். வெரி சேஸ்ட் உமன். சாஸ்டிட்டி அப்படின்னாலே அந்த பேரே வந்து கற்புக்கரசிங்க தமிழ்ல. அந்த பேரே வந்து சீதாக்கு தான் பொருந்தும். அந்த மாதிரி நீங்க வந்து வந்திருக்கேள் காட்டுல, நீங்க வந்து நல்ல சந்தோஷமா இருக்கணும். அப்போ அகஸ்தியருக்கு வந்து இதெல்லாம் சொல்லிட்டு போய் சொல்றாரு. ஆமா, அவருக்கு வந்து ஞான திருஷ்டியில தெரியுது, இவர் வந்து விஷ்ணு பகவான் தான், அவ வந்து சீதா மாதா வந்து லக்ஷ்மி அப்படின்னு அவருக்கு எல்லாமே தெரியுது. ஆனா எல்லா எல்லாருக்கும், தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் எல்லாருக்கும் சேமமா ஆகணும். அவர் தண்டகாரண்யத்துக்குள்ள ராமர் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னானா அது வந்து வேஸ்டா போயிடக்கூடாது. ஒரு ராஜா அரண்யத்துக்கு வரார், ஒரு க்ஷத்ரியன் அரண்யத்துக்கு வரார், நம்ம அதை வந்து நல்லபடியா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறத அந்த ரிஷி அப்போ அப்போ சொல்றாரு. அவர் வந்து, நான் சொல்றது வந்து நீ கேளுப்பா, நீ வந்து இப்படியே நீ வெளியே வேற இடத்துக்கு போகணும்னு சொல்ற, நீ இப்படியே போனீங்கன்னா பஞ்சவட்டின்னு வரும் ஒரு இடம், கோதாவரி நதிக்கரையில இருக்கு அந்த இடம். நீ அங்க போய் வந்து நீ ஒரு பர்ணசாலை உனக்கு அமைச்சு போய் பில்ட் அ ஹட் தேர், நீ வாழற மாதிரி யூ கேன் பில்ட் அ ஹட் தேர். அங்க போய் ஒரு பர்ணசாலையை வந்து நீங்க 3 பேரும் போய் அமைச்சுக்கோங்க. இப்போ இந்த அகஸ்தியரோட சரபங்கரோட ஆசிரமத்துக்கு முன்னாடியும் ரிஷிகள்லாம் வந்து எங்களை காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. இப்போ அகஸ்தியர் இதுல இருந்து அவ வெளியில வரும் பொழுதும் நிறைய ரிஷிகள்லாம் வராலாம். அவெல்லாம் அப்படியே ரொம்ப தேஜஸா இருக்காளாம், அக்னி மாதிரி தேஜஸ் அவளுக்குள்ள. எங்களை வந்து நீங்க காப்பாத்தணும், நாங்கள்லாம் தபஸ்விகள் ராமா. இந்த கர தூஷன் அப்படின்னு 14,000 அரசர்கள் இருக்கா, சாரி ராட்சசர்கள் இருக்கா இந்த வனத்துல, அவாக்கிட்டேந்து நீங்க எங்களை காப்பாத்தணும். உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து எங்களை வந்து காப்பாத்தணும்னு சொல்லிதான் நாங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு மலை மாதிரி இருக்கிற எலும்பு கூட வந்து காமிக்கிறார். அங்க வந்து எலும்பு கூடு இருக்கான். ஆனா நாங்களே வந்து எங்களோட தபஸ்னால வந்து நாங்க அவளை தண்டிக்க முடியும். ஏன்னா இவ்வளவு தபஸ் பண்ணியிருக்கா, இவாளுக்கு என்ன அவளை தண்டிக்க முடியாதா? கண்டிப்பா தண்டிக்க முடியும். ஆனா நாங்க தபஸ் பண்ணறதே ரொம்ப கஷ்டம். நாங்க எத்தனையோ ஆண்டுகளா இருந்து நாங்க தபஸ் வந்து பண்றோம். அந்த தபஸ்னாலதான் நாங்க அவாளத்தை தண்டிச்சுட்டோம், சாபம் கொடுத்துட்டானா அந்த தபஸ் எல்லாம் எங்களுக்கு வீணா போயிடும். நாங்க வந்து தபஸ் வந்து வீணடிச்சுக்க நாங்க விரும்பலதாமா. நீங்க என்ன பண்ணுங்கோ, நீங்க வந்து அந்த ராட்சசர்கள் எல்லாம் வதம் பண்ணுங்கோ. யூ ஃபைட் அகெயின்ஸ்ட் தி டீமன்ஸ் தேர். நாங்க என்ன பண்றோம் அதுக்கு பதிலா, அந்த ரிஷிகள்லாம் எப்படி சொல்றாங்க, நாங்க என்ன பண்றோம், நாங்க வந்து எங்களுடைய நாங்க தவத்தால நாங்க சம்பாதிச்ச என்னெல்லாம் புண்ணியம் இருக்கோ, நாங்க என்னெல்லாம் சம்பாதிச்சிருக்கோமோ, ஆல் த மெரிட்ஸ் விச் ஆர் ஏர்ன்டு பை அஸ், நாங்க வந்து 4ல் 1 பங்கு உங்களுக்கு போகட்டும் அப்படின்னு நாங்க தவம் பண்ணும் பொழுது அதையும் நாங்க வேண்டிக்கிறோம். ஆனா நீங்க ஒரு க்ஷத்ரியன், நீங்க வந்து பண்ணலாம்
அப்படின்னு அவ வந்து சொல்றா. அப்போ ராமர் வந்து அப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறாரு. அவர் வந்து என்ன சொல்றார், வந்து நான் வந்து சத்தியம் பண்றேன், எங்க அப்பா வந்து வனவாசம் போ அப்படின்னு சொன்னார். நான் கூட ஏதோ வனவாசத்துக்கு வந்தேன். ஆனா நான் வந்த இடத்துல இந்த மாதிரி ரிஷி பிராமணர்கள் எல்லாருக்கும் நான் உபயோகமா இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா நான் இருக்கேன், என் தம்பி இருக்கான், எங்க கிட்ட வில்லு இருக்கு, அம்பு இருக்கு. உங்க ராட்சசர்கள்டேந்து உங்களை எல்லா துன்பத்திலையும் நாங்க காப்பாத்துவோம். நான் அதுக்காக தான் இந்த வில்லே இருக்கு அப்படின்னு அந்த ரிஷிகள் முனிகள் அவ எல்லாருக்கும் முனிவர்களுக்கெல்லாம் அவ வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறார் ராமர் வந்து. அப்போ நான் சொல்றாரு, நான் வந்து உங்களை எல்லாம் வந்து பண்றேன் அந்த மாதிரி, நான் உங்களை காப்பாத்துறேன். அப்போ இந்த ரிஷிகளுக்கெல்லாம் வந்து ராமர் சத்தியம் பண்ணி கொடுக்கிறார், அவளெல்லாம் நான் பண்றேன். ஆனா அதுல வந்து என்ன சொல்றார் வந்து அப்படின்னா, கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அகஸ்தியரு, சுதீக்ஷ்ணர், சரபங்கர், நம்ம முன்னாடி பார்த்தோமே பரத்வாஜர், அவளும் இந்த காட்டுல தானே இருக்கா. அவள்லாம் ராமர் கிட்ட எதுவுமே கேட்கலையே. ஏன்னா அவள்லாம் வந்து பெரிய பெரிய ரிஷிகள். அவளை சுத்தியே ஒரு அக்னி ஜுவாலை இருக்குமா. எந்த ரிஷி இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பெரிய ரிஷியா இருக்கிறவாளுக்கு எந்த விதமான ராட்சசனும் இவாளை நெருங்கவே முடியாது. சோ அவளுடைய பலம், அந்த பலம், அவளுடைய யாக பலம், அதுவே அவளை வந்து காப்பாற்றும். சோ இதெல்லாம் வந்து இவாளோட ஆசிரமத்துக்கு பக்கத்துல எல்லாம் எந்த ராட்சசனுமே வரமாட்டாங்க. இப்போ ராட்சசர் எல்லாம் வந்து நீங்க வதம் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டார் ராமர். இப்போ சீதா தேவி பக்கத்திலேயே இருக்கா. சீதா தேவி வந்து அவருக்கு ஒரு கதையை ஞாபகப்படுத்துறார். என்ன கதை அது அப்படின்னா, இந்திரன் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பெரிய ரிஷி, ஒரு தபஸ்வி. அவரோடு தபஸை கெடுக்கிறதுக்காக அவர் 10,000 வருஷம் தபம் பண்ணியிருக்காரு. அவரோட தபஸை கெடுக்கிறதுக்காகவே அவரை என்ன பண்றாராம் அப்படின்னு சொன்னானா, ஒரு வாள் கொண்டு வந்து அந்த ரிஷி கிட்ட கொடுத்து, நான் கொஞ்சம் வெளியில எல்லாம் போயிட்டு வரேன், கொஞ்சம் உலகத்தெல்லாம் சுத்திட்டு வரப்போறேன், உங்களை விட நம்பிக்கையானவர் யாரும் எனக்கு தெரியாது, என்னோட வாளை வந்து நீங்களே பார்த்துக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு என்னோட வாளை நீங்க எங்ககிட்டயே வச்சுக்கோங்க, என்னோட ஸ்வோர்டு வந்து உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னு தங்க உரை போட்ட அந்த தங்க வாள், இந்திரனோட வாளை கொண்டு வந்து அந்த முனிவர் கிட்ட வந்து கொடுக்கிறார். யாரு கொடுக்கறா? அந்த இந்திரன். இப்போ அந்த முனிவர் வந்து தபம் பண்ணிட்டே இருக்காராம். தபம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு நாள், மனுஷன் தானே, பக்கத்துல ஒரு சாமான் இருக்கு, நம்மளுக்கு ஒரு சபலம் வரும்ல, திறந்து பார்ப்போமா, அவர் என்னதான் முற்றும் துறந்தவர் முனிவர் அப்படிங்கிறோம், முனிவரா இருந்தாலும் இந்த தங்க வாள் அப்படியே ஜொலிக்கிறதே, இது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற வாள் சும்மா எப்படி இருக்குன்னு எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அந்த வாளை எடுத்து பாக்குறார். பார்த்துட்டு உள்ள வச்சிடறாராம். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு தோணாருதான், இந்த வாள் வந்து வெட்டுமா குத்துமா நம்மளுக்கு தெரியாது, நம்ம வேணா ஒரு புல்ல வேணா வெட்டி பார்ப்போமா, எப்படி வெட்டறது அப்படின்னு சொல்லி அந்த வாளை எடுத்துட்டு போய் அவரோட பர்ணசாலையோட வெளியில இருக்கிற இந்த புல்லை பிடிச்சு வெட்டுறாரு. ஒரே ஒரு செகண்ட்குள்ள அந்த புல்லு வெட்டிடுறாரு. ஆஹா, இது இவ்வளவு சீக்கிரம் வெட்டுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இன்னொரு நாள் ஒரு அனிமல் அவரோட பர்ணசாலைக்கு வெளியில போறதாம். உடனே அவர் நினைக்கிறாராம், இந்த புல்லை வெட்டி எடுத்து ஆனா இந்த அனிமலை வெட்டுமா அது அப்படின்னு சொல்லி அந்த அனிமலை வெட்டுறானா, அப்படியே அந்த அனிமல் அப்படியே 2 துண்டாகி அப்படியே ரத்தமா வருதான்.
அப்போ என்ன ஆயிடுத்து, a man who has been a munivar has been transformed by the sword into a person who kills somebody else. இன்னொருத்தரை வந்து வதம் பண்ண ஒரு சின்ன பிராணி, அதுல இருந்து அவருக்கு என்ன ஆயிடுத்தான், அது ஒரு விளையாட்டு மாதிரி ஆயிடுத்தான். அவரோட குடிசை, அதாவது அவரோட குடியில தாண்டி போற பிராணிகள் எல்லாம் இந்த ஸ்வோட வச்சு வெட்டிட்டு இருந்தார். From a munivar, he has transformed into a killing person. ஒரு ராட்சசன் மாதிரி ஆயிட்டார். சீத்தையே இந்த கதையை ராமர் கிட்ட சொல்றா. அதுல ஒரு அர்த்தம், ராமா நம்மளை எதுக்காக ஃபாரஸ்டுக்கு அனுப்பினா, உங்க அப்பா வந்து நம்ம தபஸ்வியா வாழணும் அப்படின்னு தானே. அப்போ நீங்க இந்த ரிஷி முனிவர்கள் மாதிரி வாழணும் சொல்லிட்டு தானே மர ஊறி தரிச்சுண்டு நீங்க வந்திருக்கேள். ஓகே, நீங்க சத்திரியர், உங்க கூட வில்லும் அம்பும் உங்க கூடவே இருக்கு. ஆனா நீங்க கரதூஷன் முதலான 14,000 அசுரர்களையும் நான் வதம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வாக்கு கொடுக்கிறீங்களே, அப்ப நீங்க எப்படி இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு அசட்டிக்கா இருப்பேன்? எப்படி நீங்க வந்து காட்டுல வந்து போய் வாழ்வேன்னா, எப்படி நீங்க முனிவேஷம் போட்டுட்டு நீங்க முனிவரா இருப்பேன்? இப்ப நீங்க சத்திரியனா தானே இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே ராமர் வந்து சிரிச்சுக்கிறார். அப்ப ராமர் சொல்றாராம், நீ ஜனகரோட புத்திரி, உங்க அப்பா வந்து பெரிய அறிவாளி, நீயும் எப்படி சொல்றேன்னு எனக்கு புரியுது. ஆனா வந்து நீ என்ன, அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு சீதா வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்க வந்து எல்லாரையும் வதம் பண்ணாதீங்கோ, உங்கள்கிட்ட யார அடைக்கலும் வந்தாலோ நீங்க அவளை காப்பாத்துக்கோ, நான் வேண்டான்னு சொல்லல, ஆனா பாத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னாராம். நீ ஒரு வார்த்தை கடைசியில சொன்ன இல்லம்மா, அபயம் வரவாளெல்லாம் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு, இவா எல்லாரும் என்ன அபயம் தானேமா என்கிட்ட வந்திருக்கா, அப்ப நான் என்ன பண்ண முடியும்? நான் அவளை காப்பாத்தி தானே ஆகணும். சோ நீ அதை பத்திலாம் நீ கவலைப்படாதே. நீங்க வந்து நீ வந்து அவ என்ன சேர்ந்தவாளா இருக்கா, அவளுக்கு கஷ்டத்து போறதுக்காக தான் நான் அவளுக்கு சத்தியம் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். நான் என் உயிரை விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணன் உயிரை விட வேண்டி வந்தாலும் விடலாம், நீ உன்னுடைய உயிர் அதனால போனாலும் பரவாயில்ல, ஆனா முனிவர்களுக்கு நான் கொடுத்த சத்திய வார்த்தை நான் வந்து நிறைவேற்றுவேன். நான் அந்த காட்டுல இருக்கிற ராட்சசர்கள் எல்லாரையும் நான் வந்து கண்டிப்பா வதம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயின்னு இருக்கா. பஞ்சவட்டிக்கு அவ போணுமே. அப்ப வந்து அவளுக்கு வழியில தர்மபிருத் அப்படின்னு ஒரு முனிவர் வந்துருக்கார். அப்போ ஒரு ஏரி பக்கமா போறா, ஒரு பாண்ட், ஒரு குளம் அப்படி வச்சுக்கோங்க, ஏரி, ஒரு பாண்ட், ஒரு லேக் அப்படி கூட வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ளேந்து டான்ஸு பாட்டு அந்த சத்தம்லாம் வருதான் ஏரிக்குள்ள. இது இவாளுக்கு கேட்டோம்னு இவாளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். அப்ப அந்த ஒரு முனிவர் வராரு, தர்மபிருத் அப்படிங்கிற ஒரு முனிவர் வராரு. அந்த முனிவர்கிட்ட கேட்கிறாங்க, என்ன இது தண்ணியா இருக்கு, ஏரிக்குள்ளேந்து பாட்டு சத்தம் அதெல்லாம் வருது. அப்ப அவர் சொன்னாராம், மாண்டக்கருணின்னு ஒரு ரிஷி இருந்தார், அவரும் 10,000 வருஷம் தபம் பண்ணினார். அவரோட தபசை கெடுக்கிறதுக்கு இந்த தேவர்கள்லாம் ஒரு 5 அப்சர ஸ்திரீய அனுப்பிச்சா. அந்த 5 அப்சர ஸ்திரீயும் அந்த ஏரியில வந்து அவ ஸ்நானம் பண்ணிட்டு வராளாம். ஸ்நானம் பண்ணிட்டு வரும்போது அந்த முனிவர் பாக்குறாரு, இவ்வளவு அழகா இருக்காளே, நமக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னு தன்னுடைய இதனால ஞான தன்னுடைய வந்து பலத்தின ஆத்ம பலத்தால அவர் பண்ணின அந்த தபத்தினுடைய வலிமையினால தன்னைத்தானே சின்னவராக்கிக்கிறார். ஆக்கிண்டு இந்த அப்சர ஸ்திரீகளோட தண்ணிக்கு நடுவுல ஏரியில, எந்த ஏரியில குளிக்கிறாளோ அந்த ஏரிக்கு அடியிலேயே ஒரு மாளிகைய கட்டிண்டு அவ வாழ்ந்துட்டு இருக்கா. இப்போ இந்த தர்மபுரத்துக்கு வருத்தமா இருக்கு, நம்ம ராமரை பார்த்துட்டோம், லக்ஷ்மணனை பார்த்துட்டோம், சீதாவை பார்த்துட்டோம், ஆனா இந்த மாண்டகரணி மகரிஷியால பார்க்க முடியலையே.
இப்போ கமெண்டேட்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரிஷிகள் எல்லாருமே ராமர் மேல அவ்வளவு அபார பிரீத்தியா, அபாரமா அவளுக்கெல்லாம் ரொம்ப அப்படியே பக்தி ஒரு பக்கம் இருந்தாலும், மரியாதை ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த ராமரை பார்த்துட்டு அவருடைய அழகு, அவளோட ஞான திருஷ்டியில அவளுக்கு தெரியறது அவர் இன்னும் எவ்வளவு அழகா இருப்ப. அவர் இப்ப மர உரியில இருக்காரு. பார்த்துட்டு அவள் எல்லாருக்கும் வந்து ராமரை வந்து கட்டி தழுவணும் போல இருக்கும். அவ என்ன நினைக்கிறான், நம்ம வந்து ராமர் கூட பெண்மணியா இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாதுன்னா, ராமர் வந்து அவர் வந்து ஒரு விரதம் எடுத்துட்டு இருக்கார். சீதாங்கிற ஒரே ஒரு பெண்மணி தான் எனக்கு மனைவி. அந்த ஒரு பெண்ணை தவிர எந்த பெண்ணையும் நான் ஏறெடுத்து கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு மனைவி, அவர் அப்படியே சொல்லியிருக்கார். அதனால ஆனா அவ வந்து எல்லா அந்த ரிஷிகளும் ரொம்ப வந்து ராமரோட நம்ம ஐக்கியம் ஆகணும், ராமரோட நம்ம ஆலிங்கனம் பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறாங்க. இதுதான் அந்த கமெண்டேட்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரிஷிகள்லாம் வந்து பகவான் வந்து இப்படி வந்திருக்காரே, இப்படி மனுஷனா வேஷம் போட்டுன்னு வந்திருக்கார், ஆனா நம்ம பக்கத்துல போக முடியலையே. ஆனா ஆனந்தமா அவள்லாம் பார்த்துட்டே இருக்காளாம். அவளுக்கெல்லாம் ரொம்ப ஆசையா இருக்கு. அப்போ இந்த பிறவியில வந்து அவர் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த பிறவியில கிருஷ்ணரா வந்து அவதாரம் எடுக்கும் பொழுது இந்த ரிஷிகள் எல்லாரும் தான் கோபிகா ஸ்திரீகளா பிறக்கிறார். சோ அப்ப அவன் எல்லாரும் அந்த கிருஷ்ணரை ஆலிங்கனம் பண்ணிக்கிறதும் அவரோட நர்த்தனம் ஆடுறதுமா இருக்கா. I do not know the how far it is correct or wrong. It is only a commentators here. A commentator has said this, and I am sharing this with you. The authenticity வந்து I am not aware of it. Okay, but I just wanted to tell you also this. ஸோ இப்ப அடுத்தது இவ ரெண்டு பேரும் அகஸ்தியர் சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சவட்டி பக்கம் போயிட்டு இருக்கா. சி வால்மீகி வந்து இஸ் a very great. இதை வந்து நம்ம ஆதி காவியம்னு சொல்றோம். இதை ஒரு காவியமா பாக்குறோம், இதை ஒரு எப்பிக்கா பாக்குறோம், இதை ஒரு புராணமா பாக்குறோம், இதை ஒரு உண்மை கதையா நம்ம பாக்குறோம். ஆனா வால்மீகியோட ராமாயணத்துல ஒவ்வொரு கேரக்டரையும் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ற விதம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. எங்கெங்க யார கொண்டு வரணும், நம்மளுக்கு பின்னாடி யாரு வரப்போறா, அவளை நம்ம இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஏன்னா முன்னாடியே கொஞ்சம் நம்மளுக்கு தெரியணும். இப்ப இவா நடந்து போயின்னு இருக்கும் பொழுது வழியில வந்து இவாளுக்கு ஒரு கழுகு பார்க்கலாம். வல்ச்சர், ஒரு கழுகு. அந்த கழுகு பார்த்த உடனே இவா நிக்கிறாள். என்ன மனிதன் மாதிரி இருக்கு, மனுஷன் வந்து கழுகு உருவம் மாதிரி இவ்வளோ பெரிய கழுகா அப்படின்னு நின்றுட்டு, யாருப்பா நீ அப்படின்னு ராமர் வந்து கேட்கிறார். அந்த கழுகு வந்து அவருடைய சுய புராணம் சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்லுவா இல்லையா, நான் இந்த கோத்திரம், இந்த இது என்னுடைய கோத்திரம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவா இல்லையா. அத மாதிரி அவர் வந்து சொல்றாராம், நான் கஷ்யப்ப முனிவரோட கிளான்ல இருந்து வந்தவா, லீனேஜ். கஷ்யப்ப முனிவர் பரம்பரையில நான் வந்தவா. அதுல வந்து வினதா அப்படின்னு அவரோட மனைவி, ஒரு மனைவி. அந்த மனைவிக்கு 2 பிள்ளைகள். நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். இது அருணன் ஒண்ணு, இன்னொன்னு வந்து கருடன். அருணன் தான் நம்ம பார்த்திருக்கோம், கால் இல்லாம அவர் வந்து சூரியனுக்கு தேரோட்டியா இருக்கார். இது நான் முன்னாடியே உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். அந்த அருணனோடு பிள்ளைதான் நாங்க 2 பிள்ளைகள். ஒண்ணு வந்து சம்பாத்தி, இன்னொன்னு வந்து நான் ஜடாயு. நாங்க 2 பேர். அப்போ நான் வந்து உங்க ராமா, உங்களை பத்தி எனக்கு தெரியும், நான் உங்க அப்பா தசரதனோட ஃப்ரெண்டு.
நான் ஜட்டாயு. நீங்க போங்கோ, பஞ்சவட்டியில இருங்கோ. உங்களுக்கு எந்த நேரம் எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்ன கூப்பிடுங்கோ, நான் வருவேன். ராமா லக்ஷ்மணா, நீங்க 2 பேரும் இல்லைனாலும் நான் வந்து சீதாவை பாதுகாப்பேன். அந்த டயத்துல எனக்கு தெரிஞ்சது நீங்க 2 பின்னாடி வரப்போறது இதெல்லாம். சோ இப்ப வால்மீகி ஆல்ரெடி கொண்டு வந்துட்டார் அவரை. சோ இவ வந்து முதல்லயே மீட் பண்ணிடுறா. பஞ்சவட்டிக்கு போகும்போது இந்த கஷ்யப்பரோட லீனியேஜ்ல வந்தவர் அருணனோடு பிள்ளை. ஓகே, அருணனோட பிள்ளை. So Kashyapa's lineage, now if I have to say, it is a very big thing. அதித்தி தித்தி எத்தனை அவருக்கு 13 தக்ஷனோடு 13 பொண்ணுங்களை அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். அந்த மாதிரி அந்த 13ல தான் அதித்தி தித்தி. அதித்தி தான் அந்த அந்த 12 ஆதித்யர்கள், அந்த சூரியன் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுவா வந்து அத 12 ஆதித்யர்கள். அப்புறம் வந்து அந்த இவா இந்த அஸ்வினி குமாரர்கள், அதெல்லாம் அவளுக்கு பிறந்தவா. தித்தி வந்து எல்லா அசுராலும் பிறந்தவா. வினட்டாக்கு தான் 2. இந்த கர்து அவ ஒருத்தருக்கு வந்து வெறும் பாம்பு எல்லாம் பிறக்கும். சோ அந்த மாதிரி நிறைய உண்டு. அவருக்கு அந்த கஷ்யப்பர், அதாவது அந்த கஷ்யப்பர் வந்து பிரம்மா வந்து அவரை அனுப்பிச்சிருக்கார். அவர் அனுப்பிச்சு என்ன சொல்றார், யூ பிரிங் ஃபோர்த் ஆல் த திங்ஸ் இன் த வேர்ல்டு. நீங்க எல்லா விதமான, இப்ப மனிதர்களை மட்டும் உருவாக்க முடியாதே, செடி கொடிகள், ஜந்துக்கள், அனிமல்ஸ். சோ ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு விதமான குழந்தைகள் பிறக்குமா. ஒருத்தருக்கு அனிமல்ஸ், டேம்ட் அனிமல்ஸ், ஒருத்தருக்கு வைல்ட் அனிமல்ஸ். சோ இது மாதிரி இது வந்து பிரம்மாவோட கிரியேஷன். அவர் வந்து சொல்லி இது பண்ண. சோ இந்த லீனியேஜ்ல வந்தவர் தான் ஜட்டாயு. ஓகே, சோ ஜட்டாயுவை இவ பார்த்துட்டு வந்து வரா. எங்க வரா, அப்படியே நடந்து கொஞ்சம் கொஞ்சமா பஞ்சவட்டிக்கு வரா. பஞ்சவட்டி வந்து நம்ம இங்க எல்லாருக்குமே தெரியும், ஜஸ்ட் நியர் நாசிக் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பஞ்சவட்டி வந்து ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்கான். லக்ஷ்மணன், ராமர், சீத்தை 3 பேரும் அது உள்ள நுழையும் பொழுதே அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இனிமே வேண்டாம், அது you name the tree is there. You name the flower is there. You name the fruit is there. Anything, என்ன கொடிகளோ செடிகளோ பூக்களோ பழங்களோ என்ன மரங்களோ என்னெல்லாம் இருக்கணுமோ அவ்வளவும் இருக்கும் பஞ்சவட்டி. உள்ள நுழைஞ்சிட்டு அவெல்லாம் போகும்போது கோதாவரி நதியை பார்த்தோன்னே அவ வந்து கோதாவரி நதியில ஸ்நானம் பண்ணிட்டு வெளியில வரும்போது இப்ப இவர் சொல்றாராம், லக்ஷ்மணன் வந்து நம்ம வந்து இந்த ரம்யமான பஞ்சவட்டிக்கு வந்திருக்கோம், நம்மளும் இந்த தண்டகாரண்யத்துல இருக்கோம், இந்த கோதாவரியில நம்ம வந்து ஸ்நானம் பண்றோம் காற்றால. பரதனை நினைச்சு பாத்தியா அண்ணா, அவன் சரையு நதியிலையும் ஸ்நானம் பண்ணிட்டு நம்மள மாதிரியே தான் இருப்பான், அவன் நம்மளையே நினைச்சிட்டு இருக்கான். அவன் இப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு இப்படிப்பட்ட அம்மாவா? ராமர் சொல்றார், பரதன் வந்து இங்க வந்து என்னெல்லாம் பேசிட்டு போனான் சித்திரக்கூடத்துல. பரதன் மேல அவ்வளவு மரியாதை இருக்கு உனக்கு, ஆனா பரதன் பத்தி மட்டும் பேசு, நல்லதை மட்டும் பேசு, கைகேயை பத்தி தப்பாலாம் பேசாது லக்ஷ்மணா, இது நம்மளுக்கு தேவை கிடையாது, பேசாது அப்படின்னு சொல்ற. அப்போ வந்து அவ நினைச்சுக்கிறா. இப்ப ராமர் என்ன சொல்றார், எனக்கு என்னோட தம்பி வந்து என்கிட்ட பேசும்பொழுது எனக்கு நிறைய நாள் நான் யோசிப்பேன், நம்ம தம்பிக்காக நம்ம போயிடுவோமான்னு கூட. ஆனா அப்பாவுக்கு கொடுத்த வாக்கு வந்து முக்கியமா எப்பவும் தெரியாது. அவன மாதிரி நமக்கு எனக்கு ஒரு பிரதர் கிடைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வாழும் ரொம்ப பேசிண்டே பஞ்சவட்டிக்கு வந்த உடனே அங்க ஒரு இப்போ பர்ணசாலை அமைக்கணும், ஒரு பட்டு. இப்போ அவர் சொல்றார் லக்ஷ்மணன் கிட்ட, லக்ஷ்மணா நீ இதெல்லாம் பார்த்துட்டே இல்லையா, நீ வந்து எப்படி வந்து நீ இந்த
இங்க ஒரு குடில், எல்லா இடத்துலயும் நீதான் பண்ற, இந்த இடத்துலயும் நம்ம கொஞ்ச நாள் தங்க போறோம், அதனால எப்படி ஒரு குடில் அமைக்கணுமோ நீ அத மாதிரி ஒரு குடில் அமைச்சு அப்படின்னு அவ எல்லா இடத்துல இருந்தும் எல்லாம் கொண்டு வந்து குடியில் அமைச்சிட்டு வெளியில வந்தோங்க. ராமர் வந்து உள்ள போய் அப்படியே கொஞ்சம் பழங்களையும் பறிச்சுட்டு வராராம். கொஞ்சம் அக்னியும் ஏத்திட்டு நம்ம கிரகப்பிரவேசம் பண்ற மாதிரி பண்ணிட்டு உள்ள கூட்டிட்டு போகும்போது ராமர் போய் பாக்குறாராம். பார்த்துட்டு லக்ஷ்மணன் அப்படியே கட்டின்னு விடுறாரு. அப்படியே அவர் வந்து கிருத்தஜ்ய, வால்மீகி சொல்றார், அவர் அந்த பாவ பாவே பாவேக்ய கிருத்தஜ்ய கிருத்தஜ்யேன பாவேன கிருத்தஜ்யேன, பாவத்தோட கிருத்தஜ்யேனா நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன், ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. ஏன் அப்படி சொன்னார்? ஏன்னா ராமர் உள்ள போய் பார்க்கும் பொழுது he did not build one room. இப்ப சாதாரணமா இவெல்லாம் பர்ணசாலையில இருக்கா, ஒரு ரூம். அவர் என்ன நினைக்கிறாரா, நம்ம இந்த சுத்தி 10 வருஷம் தாண்டியாச்சு, நம்மளும் அங்க இங்கெல்லாம் இருந்தாச்சு, நம்ம இங்க இருப்போம், எப்பொழுதும் நானும் அந்த இடத்துலயே இருந்து ஒரே ஒரு ரூம் தான், என்ன இருந்தாலும் பிரதர் அண்ட் ஹிஸ் வைஃப் தே ஆர் லிவிங் அ லைஃப் ஆஃப் அசெட்டிக்ஸ். ஒரு சன்னியாசி வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவளுக்கும் சில தனியா ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு தோணும். அப்ப நான் வந்து இந்த ஒரே ஹால் இருக்கிறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சித்திரக்கூடத்துல கட்டுற பர்ணசாலையில தான் இன்னும் ஒரு ரூமும் எக்ஸ்ட்ரா ஒரு தனியா ஒரு ரூம் மரப்பு போட்டு அவளுக்கு கட்டினார். அதை போய் பார்த்துட்டு வந்துதான் ராமர் வந்து அவ்வளவு, நீ எவ்வளவு யோசிச்சிருக்க ராமா, நான் வந்து அப்படியே இல்லை, என் மனசை புரிஞ்சுண்டு நீ இவ்வளவு அழகா யோசிச்சிருக்கிய, நீ நல்ல நல்ல புண்ணியம், உனக்கு ராம கைங்கரியம் பண்ற, உனக்கு நல்ல புண்ணியம் வந்து உனக்கு எப்போதும் கிடைக்கும் அப்படின்னு அவரே சொல்றாரு. சோ இந்த பஞ்சவத்தியில 3 வருஷம் இருக்காங்க. சரியா? 10 வருஷம் அங்க இங்க காடெல்லாம் திரிஞ்சுட்டு பஞ்சவத்தியில வந்து 3 வருஷம் இருக்கா. ஒரு ஹேமந்த ருத்து வருதான். சோ அழகா இருக்கான் இந்த ஹேமந்த ருத்து வந்தோடனே, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு வந்துட்டு உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்து நினைச்சுட்டு இருக்காரா, எல்லாத்தையும் ஆனந்தமா நினைச்சுக்கிறாரா. அப்போ ராமர் வந்து இந்த எல்லா ரிஷிகள் எல்லாம் பாக்குறாராம், சந்தோஷமா இருக்காராம். அப்படி அவர்லாம் இருக்கிறத வந்து பார்த்துட்டு ராவணன் தங்கை சூர்பனகா, சூர்பனகா அப்படிங்கிற பெயர் ஏன் அப்படின்னா, சூர்ப அப்படின்னா முரம், நம்ம சொலகுன்னு சொல்லுவோம்ல முரம். அந்த அவளுடைய நகங்கள், அவளுடைய நகங்கள் வந்து முரம் மாதிரி இருக்கான், அவ்வளவு பெரிய பெரிய நகங்களா. அதனாலதான் அவளுக்கு எவ்ரிபடி they have got a name, அர்த்தம் இருக்கு. ராமாயணத்துல வசிஷ்டர் வந்து பெயர் வைக்கணும், 4 குழந்தைகளுக்கும் பெயர் வைக்கணும். பெயர் வைக்கும் பொழுது தசரதர் வசிஷ்டர் கிட்ட சொல்ற, என் 4 குழந்தைகளுக்கும் நீங்க பெயர் வைக்கணும், குரு நீங்க தான் பெயர் வைக்கணும். முதல் குழந்தையை எடுத்தாராம் கௌசல்யா. இந்த குழந்தையை எடுத்த உடனே ராமான்னு வச்சாராம். அப்போ வந்து ராமானா என்ன நம்ம படிச்சிருக்கோம் நிறைய, ரம்யத்தே அஸ்மின் இத்தி ராமக, யாரிடம் அதிகமாக சந்தோஷம் ஏற்படுகிறதோ அவர்தான் ராமன். அப்போ இவரை பார்த்த உடனே, ஏன்னா இவர் தானே முதல்ல குழந்தையா பிறக்கிறார், அந்த குழந்தை இல்லாத அந்த தசரதரோட ஆட்ல வந்து முதல் குழந்தையா வரும்பொழுது எல்லாருக்கும் உண்டான சந்தோஷம் அளவே இல்லையா. வசிஷ்டர் அவ்வளவு சந்தோஷமா ராமான்னு பேர் வச்சார். அடுத்தது பரதன். பரதன் அப்படின்னா, பரத அப்படின்னா பாரத்தை சுமப்பவன் அப்படிங்கறதான். இவன் சுமக்க போறான். இப்ப யாரோட பாரத்தை சுமக்கிறான்? ராமரோட பாரத்தை சுமக்க போறான். அடுத்தது லக்ஷ்மணன். லக்ஷ்மணன்னா த ஃபார்ச்சுனேட், அதுக்கு பேர். இஸ் வெரி ஃபார்ச்சுனேட். ஏன்னா ராமரோடையே இருக்க போறான், மகாவிஷ்ணுவோடையே இருக்க போறான் எப்பொழுதும். So he is more fortunate than anybody among the four.
அடுத்ததுதான் சத்ருக்னா. சத்ருக்களை சம்ஹாரம் பண்றவன். பட் இட் இஸ் சோ திஸ் திங் தட் சத்ருக்னா ஹாஸ் killed only one ராட்சஸ். பட் அவன் என்னவான்னா, அவனுடைய எதிரிகள் யாரா அப்படின்னா ராமரை. அவன் வந்து என்ன நினைக்கிறான், ராமரை பார்க்க விடாம, ராமரோட என்னை இருக்க விடாம இருக்கிறது எல்லாமே வந்து எனக்கு எதிரிதான். என்னுடைய ஃபீலிங்ஸோ எந்த முட்டுக்கட்டை வந்தாலும் அது எல்லாம் எனக்கு எதிரி. சத்ருக்னா. இந்த மாதிரி நாலு பேருக்கும் பெயர். சீதா, சீதாங்கிற பேரோட அர்த்தம் என்ன? அது சீதா அப்படின்னா ஃப்ளோ, ஃபரோ, இட்ஸ் ஃப்ளோ. ஏன்னா அவ வந்து அந்த கலப்பையோட ஜனகர் வந்து அதை பார்க்கற அந்த கலப்பையை எடுத்துட்டு போகும்பொழுது சீதைய கிடைச்சதுனாலதான் அவளுக்கு சீதா. தேசத்து ராஜானால வைதேகி, ஜனகரோட பொண்ணுனால ஜானகி. சோ இதெல்லாம் தான் நாமகரணம். எப்படி வந்து நாமம் வந்து வருது. சூர்பனகாங்கிறது அது வரும்போதுதான் ஐ எம் ஜஸ்ட் ரிமைண்டட் ஆஃப் சேயிங் தீஸ் ஆல்சோ. சோ அதே மாதிரிதான் ராமர் வந்து பாக்குறான். இப்போ சூர்பனகா வந்து she sees ராமா, she's அப்படியே டோட்டலி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் him. பார்த்துட்டு மை காட், இவ்வளவு அழகா இருக்கார் இவர் வந்து, நான் வந்து எப்படியாவது இவரை விட நான் இருக்கணும்னு சொல்லிட்டு ராமா என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த மனுஷ ஸ்திரீய நீ வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? இவளுக்கு பாரு வயரெல்லாம் உள்ள போயிருக்கு, இடுப்பே இல்லை, திருண்டு இருக்கு. நான் பாரு எவ்வளவு பெரிய மனுஷியா இருக்கேன், எவ்வளவு அழகா இருக்கேன். நீ என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, நீ வந்து ஒண்ணுமே இது பண்ண வேண்டாம், நம்ம ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்னு சொல்ற. அன்னைக்கு வந்து ராமர் வந்து ஒரு ஹியூமரஸ் மூட்ல இருந்தாராம், ஒரு ஜாலியா இருந்திருக்காரு. இஸ் நாட் சீரியஸ். அவர் வந்து சும்மா இருக்காம, நான் வந்து இந்த கல்யாணம் பண்ணிண்டவன், என் கூடவே என் மனைவி இருக்கா, அந்த நிக்கிறான் பாரு என் தம்பி லக்ஷ்மணன், மனைவியை விட்டுட்டு வந்திருக்கான், தனியா இருக்கான், நீ அவனை போய் கேட்டுக்கோ. லக்ஷ்மணனும் இதை கவனிச்சுட்டேதான் இருக்கார். அண்ணா இப்படி சொல்றாருன்னு they're just playing humorous-ஆ they're just going. போன உடனே லக்ஷ்மணன் கிட்ட வந்து கேட்கிறான். அப்ப லக்ஷ்மணன் வந்து, லக்ஷ்மணா உனக்கு பக்கத்துல யாரும் இல்லையே, உன் கூட பொண்ணு கூட இல்லையே, சோ நீ வந்து என்ன பேசாம கல்யாணம் பண்ணிக்கலாமே, என் கூட இருக்கலாமே அப்படின்னு அவ சொன்னோன்னு லக்ஷ்மணன் வந்து சொல்றான், ஓ உனக்கு என்னை பத்தி தெரியாதா, நான் வந்து ராமனுக்கு ஒரு அடிமை, நான் வந்து ஒரு வேலைக்காரன் மாதிரி, சேவகன். இப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னா நீ அவருக்கு சேவிக்கா வாயிடுற, நான் அவருக்கு துணி துவைச்சு போட்டா நீ சீதாவோட துணியை துவைச்சு போடணும், நீ இதுக்கெல்லாம் வந்து தயாராகணும். ஷீ அண்டர்ஸ்டுட், இவாள்லாம் விளையாடுறா நம்மளை வச்சு, நீ ராமர்கிட்டயே போய் கேளு, அவர் உனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணி அனுப்புவார், எங்களெல்லாம் யாரையும் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் முடியாது. அப்படியே உடனே வந்து அவருக்கு வந்து கோவம் வந்துட்டு ராமர் முன்னாடி போயிட்டு, இப்பவே உன் மனைவியை நான் கொல்லறேன், நீ என்ன பண்ற, என்ன கல்யாணம் பண்ணிட்டுதான் ஆகணும். She goes to kill Sita. And Rama tells Lakshmana, take care of her. ராமா உடனே லக்ஷ்மணர் வந்து மூக்கையும் காதையும் அறுத்துட்டு விரூபமா வாழை வந்து அடிச்சு. சோ காது மூக்கு விட்டு, அதனாலதான் விரூபதா, ரூபம் இல்லாதவள் விரூபதா, அவளை வந்து அனுப்பிச்சு. நீ இப்போ ராட்சசி ரூபம் எடுத்து விடுற. முதல்ல அழகான ஒரு லேடியா வரா, அழகான லேடியா வந்தவ பின்னாடி she wants to show, see you guys cannot do anything to me, நான் வந்து இப்ப கொல்ல போறேன் இந்த சீதைய, நான் அப்படியே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். she's going to kill him. At that time he just takes the sword and chops off her nose and ears. அதனால விபூஷிதாவா போட்டா. ஓகே, இதோட இதுக்கப்புறமா நடக்கிறதெல்லாம் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு ஸ்ரீ ஸ்லோகாஸ் ஆல்சோ.
வசதஸ்தஸ்ய ராமஸ்ய வனே வனச்சரைஹி சஹ. அப்ப என்ன பண்றாரு அவரு? வசதஹ, வசன் சத்ரு, வசதஹ தஸ்ய ராமஸ்ய வனே வனச்சரைஹி சஹ. வனச்சரைஹி வனத்துல சுத்தின்னு இருக்கவா கூட இருக்காரு. ரிஷயோ அபியகமன் சர்வே வதாயா சுரரக்ஷசாம். அவெல்லாம் வந்து சொல்றா, ரிஷிகள்லாம் வந்து எங்களை வந்து காப்பாற்றணும். சதேஷாம் பிரதிசுஷ்ராவ ரக்ஷசானா ததாம் வனே. ஓகே, அப்ப அவரோட அவர் கேட்கிறார், அவளை பத்தி அவர் வந்து கேட்கிறார். அப்போ இதுல வந்து வசஸ்தஸ்ய, வசதஸ்தஸ்ய, வசதஹ தஸ்ய, அப்போ விசர்கஸ்ய சகார. ऋषयोऽभ्यागमन्, ऋषयः अभ्यागमन् विसर्गम्. ओके, विसर्गम्, विसर्गस्य उत्वम् अनन्तरं गुणम्. அதுக்கப்புறம் பூர்வ ரூப சந்தி வர வந்து வதாயாசுர ரக்ஷசாம், வதாய அசுர ரக்ஷசாம் தீர்க்க சந்தி. வனச்சரைஹி ச சமாசः வனே சரதி இதி வனச்சரः उपपद समासः तैः. असुरा रक्षसाम्, असुराः च रक्षांसि च असुर रक्षांसि. ओके, तेषाम् असुर रक्षसाम्. वसतः बस प्लस शत्रु, वसத்துல இருந்து தான் இது வந்து வருது வசதः. This is the sloka. The next sloka is प्रतिज्ञा च रामेण वदः संयति रक्षसां ऋषीणा अग्निकल्पानां தண்டகாரண்யவாசினாம். இப்போ தண்டகாரண்யத்துல இருக்கிற அந்த ரிஷிகள் எல்லாரும் how are they? They're all pure like fire. ஸோ அவர் வந்து அவ எல்லாத்தையும் நான் வந்து உங்களை வாழலாம், ஐ வில் கில் த டெமன்ஸ் அண்ட் ஃப்ரீ யூ அப்படின்னு பிரதிஜ்யா இது பண்ற. பிரதிஜ்யாச்ச, பிரதிஜ்யாதச்ச, பிரதிஜ்யாதக பிளஸ் ச விசர்க சந்தி. ஓகே, சகாரா முதல்ல வருது, அப்புறம் சுத்துவம் வருது. சஹச்ச, அதுல சச்ச, சோ தட் வில் பி விசர்கஸ்ய லோப சகாரத்துல. தண்டகாரண்யா வாசினி, வாசினாம், தண்டக அரண்ய வாசினாம், இங்க சவரணத்துக்கு சந்தி. தண்டகாரண்ய வாசினா சமாசம் வந்து தண்டகாரண்யே வசந்தி இது தண்டகாரண்ய வாசினஹ தேஷாம் உபபத தத்புருஷ. தத்திதாந்தம் இங்க வர அக்னி கல்பானாம், அக்னி பிளஸ் கல்பம். This is some new one we have not studied that. அடுத்து இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. தேனே தத்ரைவ வசதா ஜனஸ்தான நிவாசினி. ஜனஸ்தானம்ங்கிறது அதுக்கு பக்கத்துல ஒரு ஊரு. ஓகே, அது வந்து சூர்பனக்கையோட இடம். இவா வந்து பஞ்சவட்டியில வந்து குடில் போட்டு இருக்கா. அவ வந்து ஜனஸ்தான வாசினி, நிவாசினி. She lives in Janasthanam. Janasthanam is said to be somewhere near Nagpur now. So that's also in Maharashtra only. Virupita Shurpanaka Rakshasi Kamarupini. Okay, so இவளுக்கு வந்து அவ வந்து தத்ரையேவ வசதா, அங்கதான் இருக்கா ஜனஸ்தான் நிவாசினி. விரூபிதா, அப்ப அதான் அவளோட கதையை நான் சொல்லிட்டேன். அவளை விரூபமா ஆக்கி சூர்பனகா வந்து ராட்சசி காமரூபிணி. So the Surpanaka, she is living in Janasthana. She was அதாவது அவளுக்கு எப்படின்னா என்ன ஃபார்ம் வேணாலும் எடுத்துக்கலாம். So she was disfigured. எப்படி? By cutting her nose and ears. It was cut by Lakshman while she was living. Sandhi வந்து தத்ரைவ, தத்ர plus ஏவ விருத்தி சந்தி. ஜனஸ்ய ஸ்தானம் சமாச ஜனஸ்தானம், ஜனஸ்தான நிவாசினி, ஜனஸ்தான நிவாசதி இதி ஜனஸ்தான நிவாசினி. Again it is upapada.
कामरूपिणी कामं रूपं कामरूपं कर्मधारय कामरूपम् अस्याः अस्ति इति कामरूपिणी इनि प्रत्यय तद्दित्य तद्दितावरण शूर्पणखा शूर्पाणि इव नखाः यस्याः सा शूर्पणखा भद्री कृदन्ताल वसता वस् प्लस शत्रु वसत विरूपिता वी प्लस रूप प्लस इक्त निरूपित टाप वर्गांग ஏன்னா ஸ்திரீ பிரத்யயா சார் நிவாசினில நிவஸ் பிளஸ் மினி ஓகே அது வந்து அது that is another one பத்ரியே plus நீப் that also comes there தத்திதாந்தத்துல காமரூபிணி காமரூப plus மினி பிரத்யயா காமரூபம் அஸ்யாஹ அஸ்தி இதி காமரூபிணி. So this is the shloka for today. So